ஆசிரியர்களை இந்த இப்போ பசங்ககிட்டெல்லாம் தமிழ் வார்த்தை ஒன்று உண்டு, கலாய்க்கிறதுன்னு. அது ஆசிரியர்களை கலாய்க்கிறதுனா மாணவர்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி. இப்போ இல்லை, நான் விவேகானந்தா கல்லூரி மாணவன். நான் படித்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், லெபார்ட்ரிக்குள்ளே லேபுக்குள்ளே போனோம்னா அந்த கலர் கலராக ஊற்றி பியூரோட் பிப்பெட்டு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குன்னு வச்சு கலக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செய்முறை விளக்கத்தின் போது ஆசிரியர் இப்படி நின்று பண்ணுறாருன்னா சுற்றி நிற்போம் மாணவர்கள்லாம். இந்த கிளாஸ் ரூம்லேயே நீங்கள் இந்த ஃப்ரண்ட் ரோ, மிடில் ரோ, பேக் ரோன்னு இருக்கும் பாருங்க, அதுதான் தரம் கண்டு தந்த தனம். அவர் தனியாக நிற்கிறதுல பின்னால் அப்படி நிற்கும்போது பின் வரிசையில் ஒருத்தன் நிற்கிறான், எதுவும் புரியாது, படிக்க மாட்டான், எல்லாரையும் நக்கல் அடிச்சுட்டு தெரியும். பின்னால் நிற்கிறான். ஆசிரியர் கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் 2 கரைசலை ஊற்றி இப்படி கலக்கிட்டே பாக்கெட்டில் இருந்து, அந்த காலத்தில் இல்லை, ஒரு 10 பைசா அந்த காசை எடுத்து அந்த கரைசலில் போட்டு இப்படி கலக்கிட்டே கேட்டார், இந்த கரைசலில் இந்த நாணயம் கரையுமா அப்படின்னு இப்படி கலக்கிட்டே இருக்கார் கோனிக்கல் ஃப்ளாஸ்க். இந்த படிக்கிற பசங்க யோசிக்கிறான், உள்ளே இருந்தது ஆசிட் கண்டென்ட்டு, ஊற்றுனது பேஸ் கண்டென்ட்டு, இது நியூட்ரலைஸ் ஆயிரும், இது மெட்டல், என்ன மெட்டல். பின்னால் இருந்து அந்த பையன் குறை கொடுத்தான், சார் கரையாது சார்னா. சரியான விடை எப்படி சொன்னாயினாரு, சார் அது உங்கள் துட்டு சார், கரையும்னா போட்டிருக்க மாட்டீங்கன்னா. லாஜிக்கலாக கரெக்டு தானுங்களா ஆன்சரு? அப்போது ஆசிரியர் மாணவர் உறவுன்றது ரொம்ப பெருசு.